ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ரோமர் 10:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதா ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் அவருடைய விசேஷமான பிள்ளைகள். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானோர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளானபடியால் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்கள், லட்சியங்கள், தரிசனங்கள் ஆகியவை எப்பொழுதும் உயர்ந்தவைகளாகவே இருக்கட்டும். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திலிருந்து, அவருடைய உரிய நோக்கத்திலிருந்து உண்டானவர்கள். உங்களை குறித்து மேன்மையான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம், நிச்சயமாகவே மைமையான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. உங்களை ஏளனம் பண்ணி அற்பமாய் நினைத்து கேவலப்படுத்துகிறவர்களை விட்டு விலகுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் எண்ணி இருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பிலே நீங்கள் மேன்மையானவர்கள். கர்த்தர் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் எண்ணுகிறபடியால் ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆளுமைகளை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வல்லமையை செயல்பாட்டில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் சென்றடைய போகிற பரலோக ராஜ்யத்தை எண்ணி கலிகூறுங்கள். தேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை தமது பிள்ளைகளாக்கி உங்களுக்கு ஆளுமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தமது வல்லமையினால் நிரப்பி உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்பி நித்திய ராஜ்யத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கர்த்தரை நன்றியோடு துதியுங்கள். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவும் ஆகிய பரலோக தகப்பனே, எங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவதற்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கி பரலோக தரிசனத்தோடு வாழ வழி நடத்திடுங்க. நாங்கள் எங்களது குறைகளில் அதிருப்திப்பட்டு குறைகளையே பெரிதாக்கி கொண்டிராமல் நிறைவான உண்மையிலே மகிழ்ச்சியாய் இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நெருக்கப்பட்ட எல்லா நேரங்களிலும் கர்த்தர் தமது அன்பின் கரத்தினால் அரவணைத்து கூடாரத்தின் மறைத்து பாதுகாத்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, குடும்பங்களிலே சமாதானத்தையும் ஒருமனதையும் கெடுக்க முனைகிற சாத்தானின் கண்ணியில் ஒருவரும் சிக்கிக்கொள்ளாதபடி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் தூய ஆவியானவர் குடும்பத்தை போதித்து பாதுகாத்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, கொடிய வியாதியினால் தாக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு கர்த்தாவே சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தளவும், விபத்துகளில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவர்களை குணப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்கு முயற்சித்து வரும் மக்களும், வேலை நிரந்தரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும், வேலையை இழந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தளிட ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் அங்கலாய்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு கர்த்தர் மனமிறங்கி எல்லா கடன்களையும் கொடுத்து தீர்க்க ஏற்ற வாசல்களை திறந்தள்ளி குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்தள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, தொழில் செய்து வரும் விசுவாசிகளுக்கு தொழிலில் வளர்ச்சியையும் அபிவிருத்தியையும் கர்த்தர் தந்து தொழிலுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் வன்கண்களுக்கும் விலக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, திருமண வயதில் உள்ள குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவரீரின் அநாதி திட்டத்தின்படியே ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளவும் சிறந்த இல்லற வாழ்க்கை அமையவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கல்லூரிகளில் மேல் படிப்புக்காக முயற்சித்து வரும் பிள்ளைகள் விரும்புகிற பாடங்கள் அவர்களுக்கு நல்ல கல்லூரிகளில் கிடைக்கவும், படிக்கும் பாடங்களில் சிறந்த தேர்ச்சி அடைந்து அவர்களது எதிர்காலம் வளமுள்ளதாய் இருக்கவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பிரசவத்திற்காக காத்திருக்கும் ஸ்திரீகளுக்கு தேவரீர் பயங்கள் பலவீனங்களை நீக்கி குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தந்தள்ளுவீராக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் இறங்கி அவர்கள் நிந்தைகளை மாறச் செய்து உங்க அற்புத செயல்களை கண்டு அவர்கள் தேவனை மைமைப்படுத்திட ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் அவர்தம் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறிந்து கொள்ளவும், அண்டை நாடுகளோடு நல்ல உறவு காணவும், ஆட்சி பொறுப்புள்ளவர்கள் நாட்டை திறம்பட நிர்வகிக்கவும் ஏற்ற ஞானம் தந்தளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் மனமிறங்கி கொடுத்த வேலைகளுக்காக, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, சமாதானத்திற்காக, நடப்பித்த அற்புதங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.